வெல்கம் டு 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றதை டீடைல்டா பார்க்கலாம். Hi everyone. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு 3 மார்க் அப்படின்னு சொல்லும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. ஸோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரைட்டா. ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு, இதுலேயே டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இதில் வந்து எனக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து போகுது. அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோலை நம்ம பிளேஸ் பண்ணும்போது எந்த மாதிரி நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது இல்லையா, அப்போ இது வந்து பாசிட்டிவ் பிளேட்டாக தான் இருக்க முடியும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து வெளியே போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சார்ஜ்ல இருந்து, அப்போ இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் தான் இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இப்படி அட்ராக்ட் ஆகும், இது பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும், அண்ட் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகும். ஸோ திஸ் வில் பி தி ஃபோர்ஸ். அப்போ ஒரு சார்ஜ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் அதில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து QE அப்படின்றது. ஸோ இது நெகட்டிவ் சார்ஜ், ஸோ மைனஸ், இது பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ பிளஸ். அப்போ எனக்கு ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு டைபோல் சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் A. இப்போ என்ன ஆகும், இது இப்படி ரொட்டேட் ஆகும் ரைட். அப்போ இப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு சர்டைன் பாயிண்ட்ல என்னுடைய பொசிஷன் வந்து இது பாசிட்டிவ் சார்ஜாகவும் இது நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கும். ஏன்னா இப்படி ரொட்டேட் ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகுது இல்லையா, இந்த பக்கம் ரொட்டேட் ஆகுது. அப்போ we know the torque which is equal to force into distance அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ எனக்கு இதுதான் இந்த மிட் பாயிண்ட். அப்போ எனக்கு இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ தட் வில் பி இந்த பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, அப்போ இது OA நம்ம புக்கில் அப்படி எழுதிருப்பாங்க. அப்போ OA OB அண்ட் அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இந்த OA OB. ஃபோர்ஸ் என்னது, QE. ஆப்வியஸ்லி நம்ம மேக்னிடியூட் தான் எடுத்திருப்போம். அப்போ A QE பிளஸ் A QE அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவை ஆட் பண்ணியிருப்பாங்க. சைன் தீட்டாவை, ஏன் சைன் தீட்டா? இப்போ நல்லா பாருங்க, எனக்கு இந்த டைபோலுடைய பொசிஷன், லெட்ஸ் சே திஸ் இஸ் தி சர்டன் பொசிஷன், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எனக்கு இதுதான் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஆப்போசிட். அப்போ இது ஆங்கிள். அப்போ எனக்கு இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன், சைன் தீட்டா. சைன் தீட்டா அப்படின்றதுனா ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் யார், இவர் அன்னோன், எனக்கு தெரியாது, அதுதான் நமக்கு வேணும். அது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுக்கு இல்லையா, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் அதான் ஃபோர்ஸ். அப்போ எனக்கு ஃபோர்ஸ் அப்படின்னா இதுதான் வெர்டிகல் டிஸ்டன்ஸ், கரெக்ட் தானே? அப்போ இதுதான் ஃபோர்ஸ் அப்படின்னு எனக்கு இதுதான் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு இதுதான் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அப்போ தான் ஆப்போசிட் தான் எனக்கு வேணும். அப்போ சைன் பை ஹைபோடென்யூஸ். ஹைபோடென்யூஸ் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் which is 2A. அப்போ ஆப்போசிட் அப்படின்றது என்ன, 2A sin தீட்டா. அதுதான் என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, A sin தீட்டா. அப்போ 2 டைம்ஸ் இருக்கா, அப்போ 2A sin தீட்டா அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து QE. அப்போ நமக்கு என்ன தெரியும், 2AQ அப்படின்றது வந்து P டைபோல் மூமெண்ட். அப்போ P இந்த E இருக்கு, E sin தீட்டாப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சது. திஸ் இஸ் யோர் டார்க். அப்போ இதை நம்ம மேக்னிடியூட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. வெக்டார்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், சைன் இல்ல, அப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். அப்போ எனக்கு எப்போ மேக்ஸிமம் இருக்கும், 90 டிகிரில மேக்ஸிமம் இருக்கும், 0 டிகிரிலையும் 180 டிகிரிலையும் மினிமம். டார்க்கே எனக்கு இருக்காது, 90 டிகிரில டார்க் வந்து மேக்ஸிமமா இருக்கும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். புரிஞ்சதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இனிமேல் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா கான்செப்டை முடிக்கலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.